ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள் நலமாக சுகமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவே எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசேயோடு சொல்லியிருந்தார். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரேப் மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள். இந்த விஷயம் நிறைய பரிசுத்தவான்கள் எடுத்து பேசுகிறது. அவங்க பக்தி வைராக்கியம் நான் மெச்சுகிறேன். ஆபரணங்களை கழட்டுங்க, நகைகளை கழட்டி போடுங்க அப்படின்னு சொல்லி உபதேசத்தில் கடுமையாக பேசுகிறதையும் நானே பேசியிருக்கேன். ஆனால் வேதத்தை குறித்த அறிவு, அவைகளை குறித்த ஆழங்கள் போகும்போது தான் இது சரியா தவறா அப்படிங்கிறது விளங்கும். இஸ்ரேல் மக்களுக்கு அந்த எகிப்திய கலாச்சாரத்தின்படி அவங்க நல்ல இந்த நெக்லஸ், அட்டிகை நல்லா இந்த நெக் வரலையும் போட்டு அது மாதிரி பண்ணுற பழக்கம் அவங்களுக்கு இருக்குது. அவங்க எல்லாமே இப்படி தான் பார்ப்பாங்க. பாருங்கள், நல்ல செல்வ செருக்கில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்க இப்படி தான் ஒரு பார்வை பார்ப்பாங்க. பாருங்கள், அது அவங்களுக்கு அந்த தலை குனிவே குனினா யார் தெரியுமா அப்படிங்கிற ஒரு கர்வம். நமக்கு அப்படிப்பட்டவங்கள பார்த்தா பேச பிடிக்குமா? கோபமாக வரும். என்ன பாருனால நெட்டாக பார்த்துட்டு போகிறான், இப்படி பார்க்குறா, பார்வையே சரியில்லையே, பெரிய இவங்க மாதிரி. இதுதான் அங்கே பிரச்சனை. தேவனுக்கு விரோதமாக நீங்கள் சாப்டர்ஸ்லாம் படிச்சிங்கன்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் இவங்க செஞ்சுட்டு அந்த நெக்லஸ், அந்த அந்த அப்படிப்பட்ட கம்பீரமான அணிகலன்களை போட்டு போகும்போது ஒரு கடுப்பாக இருக்குது. ஏன்னா மனசில் ஒரு பயமே கிடையாது, ஒரு கீழ்ப்படுதல கிடையாது, ஒரு தாழ்மையாக காணமே. அந்த சில சொல்லுவாங்க பாருங்க, அந்தந்த உடை வரும்போது அந்த உடையின் புத்தி வந்துடும். சாம்பி செல்லதுரை ஐயா சொல்லுவாங்க, அந்த ஷூட் போட்டோன்னா அந்த ஷூட் புத்தி வந்துடுங்க, அவன் தவறு செய்ய மாட்டான் அப்படின்ற மாதிரி. சில பேருக்கு சில வஸ்திரங்களை போட்ட உடனே அந்த ஒரு மிடுக்கு, அந்த அந்த ஒரு கம்பீரம் வந்துடும் பாருங்க. அதே போல் இந்த மக்கள் அந்த அணிகளை போடும்போது அந்த கர்வம் வருது. அங்கே யார் தெரியுமான்ற மாதிரி. கர்த்தர் பார்வைக்கு அது அருவருப்பு. அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஆபரணங்கள் போடுவது தவறல்ல. அதை நீங்கள் மினுக்குவதற்கு, கர்வம் பாராட்டுவதற்கு, கௌரவம் பாராட்டுவதற்கு நீங்கள் போட்டிங்கன்னா அது பாவம், அது தேவனுக்கு பிரியமில்லை அப்படின்னு நீங்கள் கேட்டுறது நல்லது. போட்டுக்கலாம். அது குறித்த ஒரு இது இல்லாமல் 4 பேர் நம்மளை இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா அது தவறு. அது உங்களை முழுங்குதுன்னு அர்த்தம். அது பிசாசின் கிரியைன்னு அர்த்தம். தேவனுக்கு அது விருப்பம் இல்லை. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுறாரு பாருங்க. அதை வச்சு தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நகை போடக்கூடாது அப்படிலாம் வேதம் எங்கேயும். அப்புறம் தங்கமே தர வேண்டிய அவசியமே இல்லையே. அவர் வேதத்து நிறைய ஆதாரமான வசனங்கள்லாம் இருக்குது. நீங்கள் எடுத்தோன்னா எல்லாரும் எந்த வசனத்தை எடுத்து பேசுவாங்கன்னு சொன்னால் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்கரிப்பாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அதுவே விலையேற பெற்றது, தேவனுடைய பார்வை விலையேற பெற்றது. அப்போ தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்போ பொன் ஆபரணங்கள்லாம் அப்போ அணியக்கூடாது, விலை உயர்ந்த வஸ்திரம் அப்படின்னு சொன்னால் யாருமே நல்ல ட்ரெஸ் போட முடியாது. எல்லாமே சும்மா ஒரு துணியை மாட்டிக்கிட்டு தெரிய வேண்டியது தான். இல்லை, இன்றைக்கி எல்லாம் போடுற வஸ்திரங்கள்லாம் காஸ்ட்லி தான். அந்த பரிசுத்தவான்கள், அதாவது வெண்வஸ்திரம் தரிக்குதுல, வெண்வஸ்திரத்தில் பார்த்து 50 ரூபாய்க்கு வெள்ளை வஸ்திரம் இருக்குது, 5000 ரூபாய்க்கு வெள்ளை வஸ்திரம் இருக்குது. பட் அதுவும் காஸ்ட்லி தானே. விலையேற பெற்ற அப்படின்னா போடக்கூடாது. அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இதை யாரை போட வேணாம் சொன்னார், எந்த நிலையில் போட வேணாம் சொன்னார். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிற அலங்கரிப்பு எதை குறிக்குது அப்படின்னா, நீங்கள் இவைகளினால நீங்கள் அலங்காரமாக இருக்கிறேன், நான் ஹோலியாக இருக்கிறேன் அப்படின்னு காமிச்சிக்க முடியாது. சேஞ்ச் யுவர் கேரக்டர். உங்கள் சுபாவத்தை மாற்றுங்க, உங்கள் குணத்தை மாற்றுங்க, உங்கள் பழக்க வழக்கத்தை மாற்றுங்க. நீங்கள் உங்கள் வஸ்திரத்தினால உங்களை பெரிய இதாக நீங்கள் காமிச்சிக்க முடியாதுங்கிறத பேசுகிறார். இப்போ நாம் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அடிச்சு காலி பண்ணிடுறது எல்லாரையும். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள்
நீங்கள் போடுற நகை உங்களை பெருமைப்பட வைக்குதுன்னா அதை போடாதீங்க, கழட்டிடுங்க. நீங்கள் எந்த நகை போட்டிருந்தாலும் உங்களுக்குள்ள தாழ்மை என்கிற அலங்கரிப்பு உங்களுக்குள்ளே இருக்கும்னா தேவனிடத்தில், பரிசுத்தவான்களிடத்தில், சக விசுவாசினிடத்தில் அந்த பெருமை வராமல் நீங்கள் நகை போடுறீங்கன்னா போடுங்க. அந்த பெருமையோடு நீங்கள் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா போடாதீங்க. அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஆண்டவர் நகையை விட எதை எதிர்பார்க்குறோம்? உங்கள் மறைந்திருக்கிற குணம், அந்த சுபாவம், இதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கும். நீங்கள் நகை போடுற அதெல்லாம் அவர் பார்க்குறதில்ல. அதனால தான் இங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நெட்டாக இப்படி வரையா நான் நகையை போட்டுக்கிட்டு கட்டுறா எல்லாமே. அதனால் நீங்கள் உங்களை கர்த்தருக்குள்ளே ஸ்திரப்படுத்திட்டு உங்கள் சுபாவங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் சத்தியத்தை குறித்த புரிதல், வேதத்தை குறித்த அறிவு எங்களுக்குள் தெளிவாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. நீரே எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறீர். அதை நாங்கள் சரியான விதத்தில் அனுபவிக்க, சரியான விதத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. பரிசுத்த பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபரணங்களை குறித்த எங்களுக்கு சரியான புரிதலும் தெளிவும் எங்களுக்கு உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வசனங்கள் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் சீர்படுத்துதலை கொடுப்பதாக, கேட்கிற பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு மாற்றத்தை உண்டாக்கட்டும். உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.